லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினியோட கூட்டணியில் உருவாகியிருக்க கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் தன் படங்களில் ரெட்ரோ பாடல்கள் பயன்படுத்துவதற்கான ஐடியா எங்கிருந்து வந்தது என்பதை பற்றியும் பேசியிருக்காரு. மேலும் கூலி படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது லோகேஷ் கனகராஜ் தற்போது ரஜினியை வச்சு கூலி என்ற திரைப்படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கான். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தில் ரஜினி உட்பட பல மொழிகளில் சேர்ந்த நடிகர்கள் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா என பலர் நடிச்சிருக்காங்க. மேலும் அமீர் கான் இந்த படத்தில் கேமியா ரோலில் நடிச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல. ஒருவேளை படத்தில் சர்ப்ரைஸாக அமீர் கானோட கேமியா இருக்கும் என்று தெரிய வந்திருக்கு. எப்படி விக்ரம் திரைப்படத்தில் சூர்யா ரோலக்ஸ் என்ற ரோலில் நடித்தாரோ அதே போல் கூலி படத்தில் அமீர் கானின் ரோல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் இயக்குனர் என்றே சொல்லலாம். பாடல்கள் இல்லாமல் படம் எடுப்பது, ஹீரோயின்கள் இல்லாமல் படம் எடுப்பது போன்ற பல ட்ரெண்டுகளை நார்மலாக்கியிருக்காரு நம்ம லோகேஷ். அதுபோல் பழைய ரெட்ரோ பாடல்களை பயன்படுத்தும் முறையும் அறிமுகப்படுத்தியது நம்ம லோகேஷ் தான் என்று சொல்லலாம். அதன் பிறகு தற்போது பெரும்பாலான படங்களில் ரெட்ரோ பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. சமீபத்தில் வெளியான அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒரு சில ரெட்ரோ பாடல்கள் பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனால் இதற்கெல்லாம் விதை போட்டவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் என்று கூட நம்ம சொல்லலாம். எனதான் அதற்கு முன்பே ஒரு சில படங்கள் ரெட்ரோ பாடல்கள் பயன்படுத்தினாலும் தற்போதைய ட்ரெண்டில் ரெட்ரோ பாடல்கள் பெரும்பாலான படங்களில் பயன்படுத்தப்படுது. அந்த ஐடியா லோகேஷுக்கு எங்கிருந்து வந்தது என்பது பற்றி அவரே சொல்லியிருக்காரு. ரெட்ரோ பாடல்களை பயன்படுத்தும் ஐடியா அவருக்கு ஊமை விழிகள் படத்திலிருந்து தான் கிடைச்சதான். ஊமை விழிகள் படத்தில் அருண் பாண்டியனிடம் சண்டை போடும் காட்சியில் அருகில் இருந்த சிலர் தாரை தப்பட்டு அடிப்பாங்க. அதற்கேற்ப அந்த சண்டை காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது மிகவும் புதிதாக இருந்ததாம். அதிலிருந்து தான் எனக்கு ரெட்ரோ பாடல்களை சண்டை காட்சிகளில் பயன்படுத்தும் ஐடியா வந்தது என்றார் லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் கூலி திரைப்படத்திலும் ஒரு சில ரெட்ரோ பாடல்களை எதிர்பார்க்கலாம் என்று நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் 2வது சிங்கிள் சாங் ஒரு குத்து பாடலாக இருக்குது. ஒருவேளை இதுவுமே ஒரு ரெட்ரோ சாங்காக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. மேலும் இந்த குத்து சாங்கில் நம்ம பூஜா ஹெக்டே தான் நடனம் ஆடுறாங்க. மேலும் ரஜினியோடு சேர்ந்து இவங்க நடனம் ஆடி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாட்டு காவாலவே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த பாட்டு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. ஜூன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸே வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.